ஒரு பாயிண்ட்டு தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. பிக் பாஸ் வந்து மக்கள் கையில் இருக்கணுன்னே பொலிட்டீஷியனாக மாறி நான் உத்தமன், நான் நேர்மையாளவன், நான் கண்ணியன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி காலிலே விழுந்துருவான். லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள். கோமாளி வர்ஷினியை வந்து சௌந்தர்யா எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுல. ஆனால் சௌந்தர்யா தான் கோமாளி வர்ஷினியை இன்னைக்கு காலையில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருக்காங்க. அது வாயிலிருந்தே அந்த வர்ஷினியை கோமாளியே சொல்லுது. எனக்கு வந்து முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. எனக்கு வந்து அதிக ஹார்ட் ஒர்க் இந்த வீட்டில் யார் போட்டிருக்கான்னு சொல்லி கேட்டால் அது வந்து ஜாக்லின் தான் போட்டிருக்காங்க, முத்துக்குமரெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லுது. போடு, சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா முத்துக்குமரனுக்கு வந்து வெளியே ஒரு பிஆர் டீம்லாம் இருக்குது, முத்துக்குமரன் செம்படிச்சா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணிச்சில. அதை சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த கண்ணியம் பயில வந்து சௌந்தர்யா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதை விட இந்த கோமாளி வர்ஷினி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இந்த கோமாளிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு ஓட்டு வந்து மக்கள் கீழே தான் இருக்குது, யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த பொலிட்டிக்கல்லாம் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறவரெல்லாம் மக்களுக்கு வந்து கேம்பெயின் பண்ணுவாங்களா, அதே மாதிரி வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இத்தனை நாளாக வந்து மக்கள்னு பேசுகிறே தம்பி, திடீர்னு மக்கள்னு பேசுறியா தம்பி அப்படின்னு சொல்லி சவுண்டு வேறு லெவலில் இந்த கண்ணியம் பேலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்றாங்க. வேறு மாதிரி சம்பவம். இவ்வளோ நாளாக பொலிட்டிக்கலாக அந்த மக்கள்னு பேசலை. ஆனால் இப்போ வந்து மக்கள் கையில் இருக்குன்னு பிக் பாஸ் சொன்னோடனே மக்கள் நான் வந்து உழைப்பு போட்டிருக்கேன், நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், நான் வந்து உத்தமன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த கோமாளி வர்ஷினி அவனுக்கு வந்து வெரி பொலிட்டிக்கல் மைண்டு பாயிண்ட் பண்ணி சொல்லுது இதே வார்த்தையை. முத்துக்குமரனுக்கு பொலிட்டிக்கல் மைண்ட் சொன்னது யார் தெரியுமில்ல, கோமாளி வர்ஷினி. இந்த கோமாளி வர்ஷினி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து இந்த வீட்டில் யார் அதிக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஜாக்லின் தான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, முத்துக்குமரனா ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் வந்து அங்கே மஞ்சரிக்காக வெளியே வந்து இரவு முழுவதும் உட்காந்துருந்தாங்கள்ல, அவங்க தான் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடு சவுண்டு வந்து எப்படியா டவுன் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு. சௌந்தர்யா உனக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஓரளவுக்கு எனக்கு ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு சோசியல் மீடியாவுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் சினிமாலேயோ சீரியலையோ வந்து நடிக்கலை. என்னுடைய ஃபேன்ஸ் வந்து என் பேச்சு திறமைக்கெல்லாம் இல்லை, ஆனால் என்னை பார்த்து என்னை பிடிச்சவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை நான் சோசியல் மீடியாவில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த ஃபேன்ஸு உன்னை வந்து பேச்சு திறமையை வச்சலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், பேச்சு திறமையை வச்சுக்கலாம், அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதில்ல, அது ஆர்கானிக்காக கிரியேட் ஆனது அப்படிங்கும்போது அப்புறம் முத்துக்குமரனை மட்டும் நீங்கள் எப்படி பேச்சு திறமையை வச்சு தான் அவருக்கு இவ்வளோ தூரம் வந்தாருன்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது அதுக்கு சௌந்தர்யா வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. இங்கேருந்து வெளியே இருந்து போகிறவங்க உள்ளேருந்து போகிறவங்களும் இந்த மாதிரி நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கையை தூக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் கையை தூக்குறீங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன சொம்பையா, அப்புறம் நாங்களாம் வந்து என்னத்துக்கு இருக்கோம், நாங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டிருக்கோம், ஒருத்தங்களே வந்து தூக்குறது வந்து கேவலம். அதுதான் சொன்னேன், பேச்சுத்திறன் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது, மற்றபடி எல்லா எஃபர்ட்டும் எல்லோரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அவன் அப்படி சொல்கிறனால எங்களுடைய எஃபர்ட் வந்து அதில் மறையுதுன்னு இந்த வர்ஷினி கோமாளிக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வெளுத்து விட்டாங்க. அதில் ஒரு பாயிண்ட்டு தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. பிக் பாஸ் வந்து மக்கள் கையில் இருக்கணுன்னே பொலிட்டீஷியனாக மாறி நான் உத்தமன், நான் நேர்மையாளவன், நான் கண்ணியன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி காலிலே விழுந்துருவான். போடு. நன்றி, வணக்கம்.